ஓபிஎஸ்க்கு வர பிரியம் இல்லை. அதனால திமுகவுக்கு சாய்வான். உன் கூட சேர்ந்த எல்லாருமே திமுக போயிட்டான். நீ மட்டும் இங்க வந்து என்ன பண்ண, போய் தொலையா. டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அப்படின்றாரு. சாதாரண டீ கடைக்காரனா இருந்த ஒன்ன முதலமைச்சர் ஆக்குனது யாரு? உனக்கு அறிவாலயத்துல கால் வைக்கிறது கூசலியா? மனம் சூடு சோரணம் வைக்க இல்லையான்னு முஸ்லிம்களுக்கு கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு நீ எப்படி மறுசார்புங்க? இந்த கேள்வி பதில் சொல்லு. இதே உதய் மின் திட்டத்தை பாஜகவுடைய திணிப்புனாலதான் உள்ள கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு ஆட்சி காலத்துல. அதனாலதான் அவரு ஆட்சிக்கு கொக்கரிக்கிறாங்களே, வெற்றி சின்னம் கிடைச்சிருச்சு. எல்லாரும் சொல்லதான் செய்வான். எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறோம், எல்லாரும் வருங்காலம் சொல்லுவான். தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னவா சார் இருக்கும்? திமுக கூட்டணிலையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அண்ணா திமுக கூட்டணிலையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ டிடிவி தினகரனை தொடர்ந்து ஓபிஎஸும் கூட்டணிக்குள்ள வந்தா எடப்பாடி பழனிசாமி மனநிலைமை எப்படி இருக்கும்? டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் ஒண்ணுதான். ஓபிஎஸ்க்கு வர பிரியம் இல்லை. அந்த ஆளு திமுகவுக்கு சாய்வான். திமுகவுக்கு போய் அசிங்கப்படும், அவ்வளவுதான். உன் கூட சேர்ந்த எல்லாருமே திமுக போயிட்டான். நீ மட்டும் இங்க வந்து என்ன பண்ண, போய் தொலையாப்பா. திமுக போய் இணைஞ்சிருவாரா இல்ல அவருடைய கழகத்தை, அதாவது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை இணைச்சிருவாரா? அது ஒரு தனி கட்சியா என்ன? அதெல்லாம் அப்படிதானே செயல்படும். உரிமை மீட்பே கிடையாது, மீட்பே முடியலையே. போறதா நீயும் மோனும் போய் சேரு இல்லையா? எடப்பாடி தலைமையை சேர்த்துக்கிட்டு இங்க வா. அதான் எடப்பாடி டைலமால இருக்காரு, குழப்பத்தில் இருக்காரு. அதனாலதான், ஏன்னா இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் அம்மா வளர்த்த பிள்ளைகள் அப்படின்றாரு. ஆமா, உண்மைதான். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி விரும்புறாரோ ஓபிஎஸ் உள்ள? ஆமா ஆமா, அதாவது அவர் வந்து அண்ணா திமுக எல்லாரையும் ஒன்றிணைக்க விரும்புறாரு. அது முடிவெடுக்க வேண்டியது பன்னீர் தான். ஒரு சாதாரண டீ கடைக்காரனா இருந்த ஒன்ன முதலமைச்சர் ஆக்குனது யாரு? அந்த சமயத்துல நீ எவ்வளவு விமர்சிச்சிருப்ப, திமுகவையும் திமுக தலைவர்களையும் விமர்சிச்சிருப்ப. கொஞ்சம் மனசுல யோசிச்சு பாருயா. உனக்கு அறிவாலயத்துல கால் வைக்கிறது கூசலியா? மனம் சூடு சோரணம் வைக்க இல்லையான்னு கேட்பேன். இப்படிதான் நீங்க கேட்டீங்கன்னா அவரு மாறிடுவாரா? இது மக்கள் கேட்கிற கேள்விங்க, நேரு கேட்க கேள்வி. ஆனா இதே எடப்பாடி பழனிசாமியும் போயிட்டு பாஜக அலுவலகத்துல கால வச்சாரா சார்? பாஜக அலுவலகத்துல அதை நீங்க பேச மாட்டேன்றீங்களா? ஜெயலலிதா சார் மோடியா லேடியா கேட்டுவங்க, ஜெயலலிதா அவர்கள் மோடியா லேடியான்னு கேட்டுவங்க 2016. பாருங்க, திரும்ப திரும்ப எடப்பாடி பழனிசாமி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டீங்க. திமுக வந்து இந்திரா காந்தி என்ன சொல்லிச்சு? நாங்க 2வது கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொன்னாரா இல்லை கலைஞர்? இதெல்லாம் ஏன் பேச மாட்டீங்க? சோ அதைத்தானே சொல்றேன், பழசு அரசியல்வாதியுடைய நாக்கு. இல்ல சார், இதை விமர்சிக்கிறது, இதே நீங்க விமர்சிங்க, இதே நீங்க விமர்சிங்க. விமர்சன நேரத்துல எவ்வளவு திமுக அசிங்கப்பட்டது, அசிங்கப்படுத்தினாங்க காங்கிரஸ். திமுக எப்படி இந்திரா காந்தி அசிங்கப்படுத்துது, கலைஞர் எப்படி அசிங்கப்படுத்தினாரு, அதெல்லாம் மறந்துட்டாங்கல்ல. மறந்து கூட்டணி வச்சு மதசார்பற்ற ஒரு கூட்டணி உருவாக்கி. என்னையா மதசார்பு கூட்டணி? முஸ்லீம் லீக்லாம் வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் என்ன மதசார்பு? மதச்சார்பு மதச்சார்பு என்பதே பொய். முஸ்லிம்களுக்கு கட்சியை கூட்டணி வச்சுக்கிட்டு நீ எப்படி மறுசார்புங்க? இந்த கேள்வி பதில் சொல்லு. முஸ்லிம்களுக்கு மதவாதம் அப்படின்றது வந்து மதவாதம் இல்லையா? பாஜகவால் முஸ்லீம் லீக் மதவாதம். அவங்க மதத்தை திணிக்கலையே, மதத்தை திணிக்கலையே. முஸ்லீம்காரங்க மட்டும் அதுல இருப்பாங்க. மதத்தை திணிக்கல சார் சொல்றேன். மதத்தை முஸ்லிமை திணிக்கிறாங்களா? பாஜக திணிக்கிறாங்க கிடையாது. மதத்தை நீங்க எடுத்துக்கணும். அதுல கட்சி யாருக்காக பாடுது? யாருக்காக பாடுது? முஸ்லிம்களுக்காக பாடுபடுது. பாஜக எதுக்காக பாடுபடுறாங்க? இந்துக்களுக்காக பாடுறாங்க. முஸ்லிமுங்க அதுல இல்லையா? முஸ்லிம் இருக்காங்க. பெரும்பான்மையான விஷயங்கள் வரும்போது அதுதான் இங்க திணிக்கிறாங்கன்ற. தமிழ்நாட்டு மக்கள் மேல இந்திய திணிக்கிறாங்க, மதத்தை திணிக்கிறாங்க. அது போல சும்மா இந்த இந்திய திணிப்புங்கிறதே ஒரு நாடகங்க. இந்த காணொலி இருக்கு பாருங்க, அதுதான் இந்தி திணிப்பு. இங்க எல்லாரும் இந்தி படிக்கிறான். திமுக காரங்களுடைய மகன்கள் எல்லோருமே வாரிசுல இந்தி படிக்கிறாங்க சார், திணிக்கல. இதே திமுக நடத்துற யாரும் மோடி வந்து உங்க பசங்களை வந்து இந்தி படி தொலைச்சு சொல்றாங்களே.
சும்மா இருங்க. ஆமா சார், பிஎம்சி திட்டத்துல அதுதான் சார் சொல்றாங்க. கிடையவே கிடையாது. பிஎம்சி திட்டத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா இல்லையா? எல்லாம் படிச்சிருக்கோம். அப்ப அதுல சொல்றாங்கல்ல கம்பல்சரி இருக்கணும்ன்றாங்கல்ல. இல்லங்க, நீ இந்த கல்வி திட்டத்தை ஏத்துக்கிட்டேன்னா ஹிந்தி படி. அதுதான் சொல்றேன். ஆமா, அது எதுக்கு ஏத்துக்கணும்ன்ற? ஆமா, அதுக்கு அது கொடுத்தாதான் கல்வி நிதி. மத்திய அரசு கல்வி மந்திரி தனியா இருக்காரு, மாநில அரசுக்கு தனியா கல்வி மந்திரி. ஆமா, அப்புறம் என்ன? அவங்க தானே சொல்றாங்க, நீங்க திட்டத்தை ஏத்துனாதான் நிதியை கொடுப்பேன், இல்லாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆமா, சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்டு. அதையே திணிக்கிறீங்கன்னு நான் கேக்குறேன். இது அதையே திணிக்கிறீங்க. இஷ்டம் தான் படிக்கட்டும், ஏத்துக்கிட்டோம், விடுப்பா எங்க கல்வி திட்டம் அப்படி. அதுதான் சரி கொண்டு வரீங்கன்னு நான் கேக்குறேன். இது வேண்டாம் விட்டுரு, அதைத்தான் வேண்டாம் விட மாட்டாங்கண்ணே. எது அப்படியே காசுல கத்துற. ஆமா, பின்ன கொடுத்தாதானே சார் நீ ஏத்துக்க கொடுப்பாங்க. அதுதான் ஏன் ஏத்துக்கணும்ன்றாரு. விட்டுரு, நிதி கொடுக்க மாட்டாங்க. கண்டிச்சு அதிமுக பேச மாட்டேங்குதுன்னு குற்றச்சாட்டு இருக்கு. ஏங்க, எம்ஜிஆர் எப்பவுமே இந்த மாதிரி மொழி விஷயங்கள்ல தீவிரமா இருந்ததே இல்லை. ஜெயலலிதாவும் தீவிரமா இருந்தது இல்லை. ஜெயலலிதாவுக்கு எல்லா மொழிகளும் தெரியும். இருந்தாங்க சார். அவங்க எக்காரணத்து கொண்டு மதவாதத்தை உள்ள கொண்டு வர மாட்டேன் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு தவறு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுத்தாங்கல்ல, மதவாதத்தை உள்ள கொண்டு வர மாட்டேன்னு. அதே போல எடப்பாடி பழனிசாமியால இருக்க முடியலன்ற. பாஜக உதவி தேவைப்படுதா? எங்க எடப்பாடி ஆட்சியில ஏதாவது மத சண்டை உருவாச்சா? உருவாச்ச. எங்க? நிறைய இடத்துல உருவாச்ச. அதெல்லாம் சும்மா தூத்துக்குடி சம்பவத்துல நிறைய. தூத்துக்குடி சம்பவம் வந்து மதவாதம் இல்ல, நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சுன்னு. இதே உதய் மின் திட்டத்தை பாஜகவுடைய திணிப்புனாலதான் உள்ள கொண்டு வந்தாரு எடப்பாடி பழனிசாமி 4 ஆண்டு ஆட்சி காலத்துல. அதனாலதான் அவரு ஆட்சிக்கு கடன் அதிகமா இல்லாம மத்திய அரசுடைய உதவி எல்லாம் கிடைச்சது. அதுதான் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. இந்தியா வந்து மாநிலங்கள் வந்து மத்திய அரசுக்கு உட்பட்டதுதான். மாநிலங்கள் தனியாக பிரிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மத்திய அரசு தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறது. திராவிட நாடுங்கிற கொள்கை ஏன் கைவிட்டாரு அண்ணா? நீ திராவிட நாடுன்னு சொன்னீங்கன்னா தேர்தலை போட்டியிட முடியாதுன்னு மத்திய அரசு சொல்லிச்சு. டமால் விட்டுட்டாரு அண்ணா. தேர்தலை போட்டியிட வேண்டும் என்ற அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற காரணத்துக்காகத்தான். அதிகாரத்துக்கு வந்தா தான் இதை செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என்ன கிழிச்சு. இப்போ வந்து திராவிட மாடல் சொல்லி தானே இருக்காங்க. அப்படி ஒரு திராவிடமே கிடையாதுங்க. தமிழ்நாடுன்னு சொல்லு, அது என்ன திராவிடம்? ஏன் அண்ணாவே திராவிட நாடை கைவிட்டுட்டாரு. அப்புறம் அதை போய் செத்து போனதை இத்து போனதை இனி போய் திராவிடம் சொல்லிட்டு இருக்கு. என்ன எது திராவிடம்? அப்ப அண்ணா திராவிடத்தை தீக்கிரலாமா? அது ஒரு அது வரலாறு. அதாவது அப்படியே கண்டினியூ அந்த பேர் இருக்க தவிர இப்ப பேர் மாத்திக்கலாம். இல்ல அது தேவையில்லை, அது கஷ்டம். ஏன்னா அது பிராண்டு. திராவிடம் என்பது அதிமுகவுக்கு பிராண்டு கிடையாது. அதிமுக தான் முதல்ல இருந்துச்சு. அதிமுக தான் இருந்ததா? ஆமா, அண்ணா இல்ல அண்ணா திராவிடம் இருந்தா கூட அதிமுக தான் எல்லாம். அது ஷார்ட்டா சொல்லுவாங்க சார். அவ்வளவுதான். திராவிடங்கிறது அதிமுக எம்ஜிஆரே ஈவேரா படத்தை பெருசா போட மாட்டாரு. அவர் ஈவேராவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவர் அல்ல, மூகாம்பியை வழிபட்டது. அது முதல்ல புரிஞ்சுக்க. பேசிக்கலாவே திராவிடர் கழகத்துல இருந்து திமுக வேறுபட்டது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லிடுச்சு. அப்பவே ஈவேரா மழுங்கடிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் இவர் அட்வான்ஸ் என்ன சொன்னாரு, நான் என்னுடைய அம்மா வடிவமா மூகாம்பியை பாக்குறேன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சது. அதை விட்டுருங்க. அவ்வளவுதான். அது வந்து அவ்வளவுதான் பத்தி பேசி எடுக்க. ஆமா, இப்ப திமுக எல்லாரும் கோயிலுக்கு போறான். ஸ்டாலினை பார்க்கும்போது ஸ்டாலின் படம் வச்சுக்கிறான். அதுக்கப்புறம் இவன் குலதெய்வத்தை வச்சுக்கிறான். இப்ப அவங்க திருமதி ஸ்டாலின் அவர்கள் எல்லா கோயிலுக்கும் போறாங்கல்ல. போறாங்கதான். கூட யாருமே வந்து பொண்ணால மதத்துக்கு வந்து யாரும் திணிக்க வேணாம், உட்புகத்த வேணாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆமா, அவங்கவுங்க மதத்துல இருக்கிறது மூட நம்பிக்கைக்கு தானே சார் எதிராக இருக்கிறாங்க. அப்புறம் எதுக்கு நம்பிக்கைக்கு யாரும் வந்து உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்த பிறகு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு அப்பீல் போன அது வழக்கத்தை மாத்துறாங்க. அதுக்காக வழக்கம் எல்லாம் மாத்தல. என்ன வழக்கத்தை மாத்துறாங்க? ஆமா, கோயில் ஆல்ரெடி ஏத்திட்டு இருக்காங்க. எனக்கு இந்த இடத்துலதான் ஏத்து வழக்கத்தை மாத்துறாங்க. தமிழக அரசு பதிப்பிட்ட நூல்லயே அந்த இடம் வந்து தீப யாத்திரை இடம் தான் அப்படின்னு இருக்கு. இல்ல கோர்ட்ல போயிட்டாங்க, சொல்லிட்டாங்க சார் அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு. இல்ல கோர்ட்ல சொன்னாங்க, நீங்க சரியான தீர்ப்பை படிங்க. அதனாலதான் மறு ஆய்வுல வரும்போது அவர் சொன்ன தீர்ப்பு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. 2026ல தாவேகாவுக்கு வாய்ப்புகள் இருக்கா? இல்ல. ஆனா கொக்கரிக்கிறாங்களே, வெற்றி சின்னம் கிடைச்சிருச்சு. எல்லாரும் சொல்லதான் செய்வான். எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறோம், எல்லாரும் வருங்கால முதல்வர் சொல்லுவான். விஜய் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு சார். அவரு ஸ்ட்ராங்கா இருக்காரு, ஜனங்க ஸ்ட்ராங்கா இல்லையா? இன்றைய பொறுத்தவரையிலையும் திமுகவும் சரி அதிமுகவும் சரி கூட்டணி கட்சிகள் வச்சுதான் ஆட்சிக்கு வருது. புரியுதா? எல்லா கிராமங்களையும் தெருக்கள்லையும்
இந்த 2 கட்சிகளும் அதை சார்ந்த கட்சிகளும் இருக்கு. தேவை இன்னைக்கு தமிழ்நாடு வெற்றி கழகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை கொடிகள் வித்திருக்குன்னு பந்தர் ஸ்ட்ரீட்ல போய் கேட்டு பாருங்க. ஏன்னா ஒட்டுமொத்த கட்சி கொடிகள் விற்பனை இடம் பந்தர் ஸ்ட்ரீட் தான். சார் போகல சார், பின் பண்ணி வச்சிருக்கேன் சார், தேர்தல் நம்பி இருக்கிறோம்னு சொல்றான். ஏன்னா அவங்ககிட்ட ஆர்வம் இருக்கிறத தவிர காசு இல்லை. காசு வாங்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்றாரு விஜய். ஏங்க ஒரு கட்சிக்காரன் செலவு பண்ணுமா இல்லையா? எனக்கு தெரிந்து எம்ஜிஆர் அப்போதைய நிலைமையில கூட்டம் நடந்தா 100 ரூபா கொடுப்பாரு. அந்த கூட்டத்துல 50 ரூபா மைக்கு கொடுப்பான், 50 ரூபா மொத்த செலவு செய்வான். அப்படிதான் கூட்டம் நடந்துச்சு. எந்த தலைவரும் அவர் சொந்த காசை போட்டுதான் மாநாடு நடத்துறாரு. இல்லைன்னு சொல்லுமா? பிரேமலதா விஜயகாந்த் அந்த மாநாட்டுக்கு எவ்வளவு செலவு பண்ணாங்க? இப்போ பிரேமலதா விஜயகாந்த் தூத்துக்குடி போறாங்க, இந்த ஃபிளைட் டிக்கெட்டு செலவுலாம் யார் பாக்குறது? அவங்கதான் பாக்குறாங்க. அப்புறம் அதே மாதிரி ஓட்டு போடுற இடத்துல உட்காந்துருக்காங்களே ஏஜென்ட், அவங்களுக்கே சோறு 1000 ரூபா கொடுக்கும் பூத்துல உட்கார்றோம். ஆமா, அது கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட காசு இருக்கா? தந்தி எப்படி இருக்கா? அவனே டிக்கெட்டை அதிக விலைக்கு வித்து துட்டடிக்கிறவன் ரசிகர் தலைவர். சரி, அப்புறம் தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்னவாதான் சார் இருக்கும்? இன்னும் அதிமுக பக்கமும் போக மாட்டாங்க, திமுக பக்கமும் போக மாட்டாங்க, தாவைக்கா பக்கமும் போக மாட்டாங்க. ஒரே ஒரு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டே வராங்க. அவங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? அவங்க எதையோ எதிர்பார்க்கறாங்க. அந்த எதிர்பார்ப்பு என்ன எதிர்பார்க்கறாங்க? அது அவங்களுக்கு தானே தெரியும். சீட் எதிர்பார்க்கறாங்க. அது என்ன வேணா ஒரு சீட்டா இருக்கலாம், பணமா இருக்கலாம். எதையோ எதிர்பார்க்கறாங்க. அது திமுக கூட்டணிலையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, அண்ணா திமுக கூட்டணிலையும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. வண்டி புறப்பட்ட போது திடீர்னு ஏதாவது ஒண்ணுல போய் அற வேண்டியதான். அதாவது ரிசர்வேஷன் இல்லாம. அதாவது வண்டி 2 புறப்பட்டுச்சு. பாஜகவிலும் சரி, இந்திரா காங்கிரஸ் கூட்டணியும் சரி, எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ திருமாவளவன் கூட நான் போக மாட்டேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. ஜான் பாண்டியன் உள்பட எல்லாம் அண்ணா திமுக வந்துட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏன் பாரிவந்தரும் வந்துட்டாரு. நம்ம அன்புமணி ராமதாஸ் ஏடிஎம்கே கூட்டணின்னு சொல்லிட்டாரு. மீதி இருக்க கட்சி ஒரே கட்சி. அவங்க சீக்கிரம் முடிவெடுக்குமா இல்லையா? ஏதோ எதிர்பார்க்கறாங்க. சீட்டா பணமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த எதிர்பார்ப்பு இன்னும் இந்த சைட்ல இருந்து சிக்னல் வரல. அவங்க தள்ளி போட்டுட்டு சொல்றாங்க, இது விஜயகாந்த் கட்சி, நாங்க இல்லைன்னே சொன்னோம், நாங்க யாரு கூட கூட்டணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, பொறுத்திருந்து பாருங்க அப்படின்றாங்க. ஹலோ, ரொம்ப பொறுமை இருக்க கூடாது. ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, 10 மாசத்துல குழந்தை பிறக்கணும், டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த டேட்ல பிறக்கலன்னா ஆபரேஷன். ஒருவேளை அவங்க ஆபரேஷன் எதிர்பார்க்கறாங்களா என்னன்னு? சுகப்பிரசவம் இல்லாம ஆபரேஷன் எதிர்பார்க்க. ஆபரேஷன் எப்படி சார் இருக்கும்? அது குழந்தை, அதாவது தாய்க்கும் பலவீனம் இல்ல. தேமுதிகவுக்கு எப்படி இருக்கு ஆபரேஷன்? கஷ்டம். யார் டாக்டர்? அதாவது அதிகப்படியா ஆசைப்படக்கூடாது. ஆசை இருக்கலாம், பேராசைப்படக்கூடாது. டாக்டர் பாஜகவா இருக்குமா இல்ல திமுகவா இருக்குமா ஆபரேஷன் பண்ற டாக்டர்? இன்னைய லெவல்ல திமுக சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ பாஜக தான். ஏன்னா ஆமா, ஓகே. ஏன்னா பாஜக தான் நிறைய இடத்துல ஆபரேஷன் பண்ணி வராங்க போல இருக்கு, ஒரு கட்சியும். இல்ல இவங்களா தானே ஆபரேஷன் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்களை பத்தி அவங்க ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டாங்க. இடையில பேசியிருக்காங்க தெரியுமா? பாஜக அண்ணா திமுக கூட்டணி பேசியிருக்காங்க. ஆமா, அது பிரேமலதா விஜயகாந்தே ஒத்துக்கிறாரு. அது செட் ஆகல அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பிரச்சாரத்தை தொடங்கி மோடி வந்து பேசிட்டு போயிட்டாரு. இதுல தப்பு யாரும் இருக்கு, தேமுதிக மேலதான் இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், 2026 சட்டமன்ற தேர்தல் எப்படி போகுது அப்படின்னு. எங்களோட நெஞ்சு கேட்ட கேள்விக்கு ரொம்ப அருமையா பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.